இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 37ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிறோம், நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. ஒரு துன்மார்க்கன்ட்ட அநேக செல்வங்கள் இருக்கலாம், ஆனால் அதை விட நீதிமானாக இருக்கிறவன் ஒன்றுமே இல்லைனாலும் சரி, அவன் ஒரு ஏழையானாலும் சரி, அவன்கிட்ட பொருள் அதிகமாக இல்லைனாலும் சரி, அவன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்சம் தான் நல்லது அப்படின்னு சொல்லி இந்த நாளில் தாவீது ராஜா சொல்கிறாரு. தாவீது ராஜா கூட அவருடைய வாழ்க்கையில் எல்லாராலும் ஒதுக்கப்படுகிறவர், எல்லாராலும் கைவிடப்பட்டவர், எல்லாராலும் தூஷிக்கப்பட்டவர். ஆனாலும் அவர் சொல்கிறாரு, தனக்கிட்ட எதுவுமே இல்லைனாலும் கூட துன்மார்க்கிட்ட நிறைய இருந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை, தன்னை போல நீதிமான்கள்கிட்ட கொஞ்சம் இருந்தாலும் சரி, அது ஒன்றும் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்கிறார். இதனால் கூட நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உலக செல்வங்கள், உலக காரியங்கள் அதிகமாக, உலக பொருட்கள், தேவைகள் அதிகமாக யார்கிட்ட இருக்குதோ, பொருட்கள் யார்கிட்டலாம் அதிகமாக இருக்குதோ அவங்கெல்லாம் நல்லவங்க, அவங்க கொடுத்து வச்சவங்க, அவங்க ஐஸ்வர்யவன், புண்ணியம் செஞ்சவங்க, அவங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்வது அப்படி இல்லை. துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிறோம். அவங்கள்ட்ட எவ்வளவு இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட எவ்வளவு நகைகள், உயர்ந்த பொருட்கள், கார், பங்களா எது இருந்தாலும் சரி, அதை விட நீதிமானாக இருக்கிறவன்ட்ட ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் இருந்தாலும் போதும், அதுதான் உலகத்தில் நல்லது, ஆண்டவருக்கு முன்பாக அதான் நல்லது என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நம்முடைய காரியங்களில் நாம் துன்மார்க்கமாக இருந்து அநேக பொருளை சம்பாதிக்கிறதில்ல, ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இருந்து நாம் நீதிமானாக, ஆண்டவருக்கு பிரியமானவனாக வாழுவோம்னா அதுதான் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பிரியம். நாம் இந்த உலகம் பார்க்கிற பிரகாரமாக கர்த்தர் பார்க்க மாட்டார். அவருடைய பார்வை வித்தியாசம் பண்ணுது. அவர் ஒன்றும் இல்லைனாலும் சரி, ஒரு நீதிமானுடைய காரியங்களை அவர் விரும்புகிறார். ஆனால் எல்லாம் இருந்தும் அவன் துன்மார்க்கமாக நடந்தோம்னா அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த காரியங்கள் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகள், செல்வங்கள் இருந்தாலும் நாம் துன்மார்க்கமாக இருந்து கொண்டு எல்லாத்தையும் சபதரித்து வச்சு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஆனால் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைனாலும் சரி, ஆண்டவருக்கு பிரியமாய் நாம் வாழும்போது, நீதிமானாக வாழும்போது, அதுதான் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. அதை தான் இந்த வசனம் சொல்லுது. அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிறோம், நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. இப்போ நாம் கர்த்தருடைய பார்வையில் அவருக்கு முன்பாக நாம் கொஞ்சம் உள்ளவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நிறைய இருந்துட்டு நாம் துன்மார்க்கமாய் வாழ்வதை விட ஒன்றுமில்லாமல் நீதிமானாக வாழ்வது மேல் என்று சொல்லி கர்த்தர் அந்த நாளில் நம்மோடு பேசி